நான் தைரியமாக சொல்லுகிறேன். ஏன்னா எங்களை இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு கோட்டைக்குள்ளே போட்டு மடக்க பார்க்கறாங்க. ஏன்னா வளர விடக்கூடாது, பார்த்து பயப்படுறாங்க. என்ன தலைவர் என்ற சாதாரணமான ஒரு தலைவரா? பண்புள்ள தலைவர், படித்தவர், நாகரீகம் தெரிந்தவர், பல மொழிகள் அவரால் பேச முடியும். எங்கே போனாலும் எல்லாரிடம் சிரிச்சு அப்படி ஒரு மின்னல் மாதிரி வருவாரு, போவாரு, ஓய்வு இல்லாம வேலை செய்வாரு. அது எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கும் அனைவருக்கும் தெரியும். ஓய்வு என்றால் என்னவென்று அவருக்கு தெரியாது. இது இப்ப நான் ஒரு மனைவியாக சொல்லுகிறேன். ராத்திரி பகல்னு பார்க்க மாட்டாரு, வேலை செய்து கொண்டே இருப்பார். இப்படிப்பட்ட தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கிறார். ஆனால் நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த ஜாதி முத்திரையை குத்தி இவங்களை வளர விடாமல் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார்கள். தவறில்லை, அவர் பிறப்பு நாடார், அதுக்கு அவர் என்ன செய்ய முடியும்? அவரை திருமணம் செய்து கொள்ளும் போது எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு லேசா தெரியும், பட் அது என்னவென்று எனக்கு அப்போ புரியவில்லை. நாடாரா இருப்பது அவருக்கு பெருமை, நாடார் குலத்துக்கு பெருமை. ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மனதில் வைத்துக் கொண்டு வழி நடத்தி செல்லும் கொண்டிருப்பவர். அவர் பாதையில் மக்களை அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தைரியமா சொல்லுங்க, நாடார் சிங்கம் என்று சொல்லுங்கள். ஆனா இதுல எப்படின்னா, கட்சியில ஒரு பகுதியில இருக்கிறாங்க, மீதி எல்லாரும் அடுத்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு அதிகமான நண்பர்கள் இருக்கிறார்கள். யாரு என்று கூட பார்க்க மாட்டார், எல்லாரும் கூடயும் சமமாக பழவர். அதுதான் சமத்துவம், அதுதான் சமத்துவ மக்கள் கட்சி. பேப்பர்ல என்ன வேணாலும் எழுதுங்க, எனக்கு அது பத்தி கவலை இல்லை. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு நேரடியாக பேசுவேன். ஆனா என்னன்னா, இந்த திருநெல்வேலியில வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசினா ஒண்ணு அருவாள் வரும், இல்லைன்னா ரெண்டு துண்டு அல்வா வரும். அதுக்காக யோசிக்க வேண்டியதா இருக்கு. எது கொடுத்தாலும் சரி, தைரியமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இந்த 6 வருஷத்தில் ஒரு சின்ன விதை போட்டோம், மெதுவாக அது வளர்ந்தது, ஒரு செடியாக, அதுக்கப்புறம் ஒரு மலராக, பூக்கள் வருகின்ற நேரத்தில் அதிமுக கூட்டணியில் புரட்சி தலைவி அவர்களின் தலைமையில் கூட்டணியில் சேர்ந்து 2 தொகுதியில் போட்டியிட்டோம், வெற்றி பெற்றோம். எவ்வளோ எதிர்ப்புகள், அதையும் தாண்டி வெற்றி பெற்றோம். உங்களால, உங்கள் மாதிரி உணர்வுள்ள தொண்டர்களால நாங்கள் வெற்றி பெற்றோம். நல்ல கூட்டணி, ஒரு கொள்கை உள்ள கூட்டணி அப்படின்னு சொன்னா மிகையாகாது. உடனே சில பேர் என்ன சொல்லுவாங்க, அடாடாடா கணவர் தான் அந்த அம்மாவோட புகழ் பாடிக்கிட்டு இருப்பாங்க, இப்ப பொண்டாட்டியும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, ஏன்னா நான் உண்மையை பேசுறவங்க. நான் ஒரு நடிகை, ஒரு தயாரிப்பாளர், எப்படி வேணாலும் தனியாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சராசரி பெண்ணாக, ஒரு குடும்ப தலைவியாக, 2 குழந்தைகளின் தாயாக, நான் ஒரு பெண்ணாக இந்த ஆட்சியை நான் எப்படி பார்க்கின்றேன். நல்ல ஆட்சி நடக்கிறது. நான் படப்பிடிப்புக்கு எங்கேயாவது போனேன்னா
நிறைய பொம்பளைங்க வந்து ஆத்தி எப்படி இருக்கிய வந்து பேசுவாங்க. எங்கேயாவது ஷூட்டிங் போனான்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ நீங்கள் வாணி ராணியில் நல்லா நடிக்கிறீங்க, எப்படிங்க இப்போ நீங்கள் வாணியா நீங்கள் ராணியா இப்படி எல்லாம் கேட்பாங்க. சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் கேட்குறதுக்கு. அப்போ நான் சும்மா கேட்பேன், எப்படிங்க ஆச்சு? நான் நல்லா இருக்குங்க, என்னங்க குறை? அந்த அம்மா எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. நினச்சி பாருங்க, நான் ஒரு பெண்ணாக அதை பார்க்கும் போது ஒரு குடும்பத்துக்கு, அதாவது குடும்ப அட்டைக்கு, அதாவது ஒரு குடும்பத்துக்கு மாசத்துக்கு 20 கிலோ விலையில்லா அரிசி தருகிறார்கள். ரேஷன் கடைகளில் எல்லா பொருட்களும் தடையில்லாமல் தரப்படுகிறது, அதெல்லாம் கொடுக்குறாங்க. காய்கறி விலையை கட்டுப்படுத்த எல்லா இடங்களில் பசுமை காய்கறிகள் விற்பனை செய்யப்படுகிறது. ஏழை பெண்களின் திருமணத்துக்கு இந்த அரசவரன் தங்கம் கொடுக்குறாங்க, 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அது மட்டுமா? அப்புறம் மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுக்குறாங்க. போன ஆட்சியில் டிவி கொடுத்தாங்க, ஆனால் கனெக்ஷன் வந்து குடும்பத்துக்கு கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் பிச்சுக்குச்சு. இப்போ தார் ரோடெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கான்கிரீட் ரோடாக மாற்றுறாங்க. டவுனில் இருக்கிற மாதிரி கிராமத்துலேயும் மினி பஸ்கள் எல்லாம் விடுறாங்க. நல்ல விஷயம் தானே? இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், மக்களுக்கு சேவை செய்கிறோம். அதுதாங்க நான் ஒன்று இங்கே சொல்ல விரும்புகிறேன். கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கின்ற ஒரே கட்சி சமத்துவ மக்கள் கட்சி என்று நான் அடித்து சொல்கின்றேன். விட்டோமா? வெளியில போய் நின்னுக்கிட்டு நாக்கம் அடிக்கிட்டு நீங்க என்ன, அப்படிப்பட்டவர் இல்லை உங்கள் தலைவர். நாகரிகம் தெரிந்தவர், படித்தவர், அதை மறந்துடாதீங்க. அப்படி எல்லாம் நடந்து கொள்ள மாட்டார். ஆனால் எங்கள் கட்சியின் அடிப்படை கொள்கை என்ன? மாற்றத்தை நோக்கி. மாற்றம், தயவு செஞ்சு மாற்றம்னா தவறாக நினைக்க வேண்டாம். ஏன்னா சில டைம் சில பேர் கொஞ்சம் தவறாக நினைக்க ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம். அதாவது இன்னைக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்டோம், நாளைக்கு தயிர் சாதம் சாப்பிட்டோம், அப்புறம் ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டோம். இது மாற்றம் அல்ல. மாற்றம் என்பது அரசியல் மாற்றமும் அல்ல. மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஏன்னா சமத்துவ மக்கள் கட்சியின் பலமே இளைஞர்கள், படித்தவர்கள், பெண்கள். அப்ப நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் தலைவர் ஒரு பண்புள்ளவர், படித்தவரா, நாகரிகம் தெரிந்தவரா இருக்கும் போது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சூறாவளியா செயல்பட வேண்டும். அதுதான் நீங்கள் உங்கள் தலைவருக்கும் எங்கள் தலைவருக்கும் உங்களுக்கும் இந்த கட்சிக்கும் சேர்க்கின்ற பெருமை. ஆனா ஒரு கட்சி என்று வந்தால் அதுக்கென்று கொள்கைகள், கோட்பாடுகள், சட்ட திருத்தங்கள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் அதை ஒவ்வொருத்தரும் அது உணர வேண்டும். என்ன சொல்றாங்க? இப்ப சொன்னார் இல்ல, எல்லாரும் செவி கொடுத்து கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க, அனுபவம் பெற்றவர்கள், உங்களை மாதிரி உணர்வுள்ளவர்கள் அவ்வளவு பேரும் இங்க மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது நீங்கள் கேட்க வேண்டும். அந்த உணர்வு நீங்கள் அந்த ஏட்டாக மட்டும் இருக்கக்கூடாது, நீங்கள் போய் செயல்பட வேண்டும். அதுதான் மாற்றம். இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க தெருவில் என்ன ஒரு 150 வீடுகள் இருக்குமா? எவ்வளவு பேருக்கு எல்லாரையும் தெரியும்? போங்க, யோசிக்காதீங்க, போய் எல்லாரையும் தெரிஞ்சுக்குங்க. ஒரு சமூக தொண்டு செய்யுங்க, அப்பப்ப நல்லது செய்யுங்க, அவங்களை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்பதான் படிப்படியாக நீங்கள் உயர முடியும். ஒரு தெருவுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சுற்றுப்பற்றத்தில் தெரியும், அதுக்கப்புறம் உங்க ஊருக்கு அது அப்படி தெரிய வேண்டும். இவன் சமத்துவ கட்சியின் ஒரு தொண்டன்டா, உண்மையான தொண்டன் என்று எல்லாரும் சொல்ல வேண்டும். அப்படி இல்லை நீங்க இருக்கணும். போய் தெரியுங்க. இப்ப இந்த சிவாஜி படத்துல வந்த மாதிரி அந்தந்த வீட்டுக்கு போய் வாங்க பழகிக்கலாம், நல்லா இருந்தா பேசுவோம்,
அப்படி எல்லாம் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் செய்யாதீங்க. போங்க, செயல்படுங்க. ஏனால் ஒற்றுமையாக உணர்வோடு நீங்கள் செயல்பட்டால் ஒரு மிகப்பெரிய வெற்றி எங்களுக்காக காத்துக் கொண்டு இருக்கும். நான் அடிச்சு சொல்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாம் தொண்டர்கள் நல்ல என்ன சொல்றீங்க, நல்ல குஷியா இருக்கீங்க. இப்ப இவ்வளவு பெண்கள் இங்க உட்கார்ந்து இருக்காங்க, அவங்கள நீங்க கஷ்டப்படுத்தலாமா? காவல்துறை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. அவங்களும் எவ்வளவுதான் உங்களை கட்டுப்படுத்துவாங்க. இப்ப நீங்க வருவீங்க, அப்படி குஷியா நாங்க பேசுறதை கேட்குறீங்க. உடனே தலைவரோட ஒரு போட்டோ எடுக்கணும், என்னோட ஒரு போட்டோ எடுக்கணும், அப்புறம் நான் நடித்த சீரியலை பற்றி சொல்லணும். இது எல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் இப்போ கூட சமீபத்தில் மதுரையில் ஒரு விழாவுக்கு போய் பாருங்கள், அவர் கையை கீறி அது கடைசியில் அது ரொம்ப பிரச்சனையாய் இன்னும் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். உங்கள் உணர்வு எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இது இல்லை, நீங்கள் போய் செயல்பட வேண்டும். உணர்ச்சிகரமான நல்ல கடுமையா செயல்படுங்கள். ஏனால் நீங்கள் இளைஞர்கள் வருங்கால சக்தி நீங்கள் தான். நான் சொல்றேன், மாற்றம் மாற்றம் என்று சொல்ல போகும்போது ஒரு நாள் என் கணவர், அப்ப எனக்கு இப்ப அமெரிக்காவின் ஜனாதிபதி ஒபாமா அவர்கள், அப்ப யார் என்று யாருக்கும் தெரியாது, வெளிநாடு சென்றிருந்தார். அங்க ஒரு புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து, இது கொஞ்சம் படி, இவர்தான் வருங்கால ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொன்னேன்னு அந்த புக்கை பிரித்து பார்த்தேன். ஒபாமா அவர்கள் கருப்பினத்தை சேர்ந்தவர், இவரா ஜனாதிபதி ஆவார்னு நினைக்கிறீங்க? விடுவாங்களா? ஆவாரு, நீ பாரு அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் ஆனார். அவருடைய மந்திரம் மாற்றத்தை நோக்கி. எப்படி? ஏன்னா இளைஞர்களும் பெண்களும் அவருக்கு துணையாக இருந்தார்கள். இருந்தனால அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். சிந்தனையில் மாற்றம் இருக்க வேண்டும். இப்ப இருக்கிற ஜனங்க எல்லாம் லேசுப்பட்டவங்க இல்லைங்க, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். இப்ப டிவி இருக்கு, செல்போன் இருக்கு. இப்போ ஒரு படத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள படம் சரியில்லைன்னா உடனே ஒரு SMS வெளியே வருது இல்ல, மச்சான் உள்ள வராத மச்சான், படம் ரம்பையா இருக்கு. அப்படி இருக்க போகும்போது ஒரு இடத்துக்கு போனா இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நமது வேதங்களில் மூத்ததான ஒரு ரிக்வேதத்தில் எப்பவுமே கடவுள் பெயர் எல்லாம் கிடையாது. அந்த ரிக்வேதத்தில் இவர் சிவன், முருகன், பிள்ளையார் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சக்தி மட்டும்தான் தெரியும். எது சக்தி மிக்கதோ, எது வலிமையானதோ, எது வீழ்த்தப்படாத முடியாததோ அதுதான் கடவுள் அப்படின்னு ரிக்வேதத்தில் நம்பினாங்க. அவங்களுக்கு என்ன, காத்து, மழை, நெருப்பு, இதுதான் கண்ணுக்கு தெரிஞ்ச சக்தி அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த நவீன காலத்துல எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சக்தி உங்களை போன்ற இளைஞர்கள் தான். ஏனால் நீங்கள் ஒரு பெரிய சக்தியாக இயல முடியும், செயல்பட முடியும். அதே மாதிரி பெண்களும் தான் இன்னொரு சக்தி. நீங்க நினைச்சு பாருங்க, நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க இவ்வளவு தைரியசாலியா இருக்கீங்க, உங்களை மாதிரி நான் இருக்கணும்னு நிறைய பெண்கள் என்கிட்ட சொல்லுவாங்க. நீங்க என்ன விடுங்க, இப்ப இருக்கிற முதலமைச்சரை எடுத்து பாருங்க, எவ்வளோ தாண்டி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மை, பொறுமை, எதையும் சாதிக்கிற ஒரு மன உறுதி, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? தைரியசாலியாக இருக்க வேண்டும். கரெக்டா? பயப்படக்கூடாது, தைரியமா இருக்க வேண்டும், தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். பெரிய இப்ப நான் கிழக்கே போகும் ரயில்ல நடிக்கும் போது எனக்கு நடிக்கவே தெரியாதுங்க. கையை தூக்கி வசனம் சொல்ல சொன்னா ஒன்னு கையை தூக்குறேன், இல்லைன்னா வசனம் சொல்லுவேன். ரெண்டும் ஒரே அடியா நான் செய்ய முடியாதுன்னு சொல்லுவேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் நானா இல்லை நான் நல்லா நடிக்கணும், நல்லா செயல்படணும். என்கிட்ட நிறைய பேர் என்னை கிண்டல் அடிப்பாங்க. அப்போ ஒரு வாட்டி நான் பிளேனில் வரும்போது என் பின்னாடி நான் உட்கார்ந்துருந்தேன். என் முன்னாடி ஒரு பெரிய தயாரிப்பாளர், அவர் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை, அவர் என் டைரக்டரிடம் சொல்லுகிறார்,
எப்படிங்க இந்த பொண்ணெல்லாம் நடிகையாக இருப்பாங்க, இந்த ஒரு படத்தோட சரி. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தாலும் அந்த வேதனை நான் மனதில் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படியா, என்ன என்கிட்ட சரியில்லை, நான் அதை திருத்த வேண்டும், அதை கரெக்டாக செய்யணும், நல்ல மேக்கப் போடணும், நல்லா நடிக்கணும், நல்ல கதாபாத்திரங்கள் செய்யணும், நல்ல தன்னம்பிக்கையோடு இருக்கணும் சொல்லி இன்னைக்கு இந்த அளவுக்கு அந்த நிறுவனத்திலே பெரிய 3 வெற்றி படங்கள் நடித்துக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இதுதான் வெற்றி. இப்போ நீங்கள் ஒரு சின்ன தொழில் செய்றீங்க பாருங்க, அதில் நம்ம நல்லா வந்துட்டா அதுதான் நல்ல வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அதுக்காக பெண்கள் நீங்கள் வந்து சமுதாயத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும். வாங்க, மாற்றத்தை நோக்கி நீங்களும் வாங்க. வெறும் வீடு மட்டும் பார்க்காதீங்க, வீட்டு வெளியே வந்து பாருங்க, நம்ம தெருவில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. நிறைய மாற்றத்தை நீங்கள் கொடுக்கலாம். நான் எங்கள் தலைவரிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் பெண்களுக்காக ஒரு மாநாடை ஏற்பாடு செய்யுங்கள். அதை நான் தலைமை தாங்கி முன்னாடி நின்று நடத்துகிறேன் என்று சொல்லுகிறேன். நான் கேட்டுக்கொள்கிறேன். அது கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காத, மனைவி சொல்லிட்டு அவர் கேட்பார், அவரும் யோசிப்பார். ஆனால் பெண்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஒரு தனி மாநாடு அமைக்க வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருது. என்ன ஒரு பரபரப்பான சூழ்நிலை பாருங்க. 2 மாநாடு நடக்குது. இங்க ஒரு மாநாடா, இது வந்து ஒரு உணர்ச்சிகரமான மாநாடு. அங்க வந்து குடும்பத்துக்காக ஒரு மாநாடு பெரிய அளவில் நடக்குது. ஆனா குடும்பத்துக்காக நடக்குது. டெல்லியில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து அடுத்தவங்களை குறை சொல்லி இந்த மாதிரி கட்சி நடத்தணும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, அவருக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப தமாஷா இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மின்னு ஒரு பார்ட்டி இருக்காங்களா, அவங்க வந்து ஏன் வந்தாங்க, எல்லா மக்களுக்காக செயல்பட தொடப்ப கட்டையோடு வந்திருக்காங்க. அந்த தொடப்பை வச்சுக்கிட்டு ஒரு 48 நாட்கள் தான் இருந்தாங்க. 49வது நாள் அவங்க வெளியே வந்துட்டாங்க. அவங்க காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து இன்னொரு கட்சி தலைவர் இங்கேருந்து, நான் வந்து அவரை பற்றி தவறாக பேசணும் அப்படின்னு எனக்கு எண்ணம் இல்லை. ஏனென்றால் நிறைய படங்கள் நான் விஜயகாந்தோட நடிச்சிருக்கிறேன், அவரை எனக்கு நல்லா தெரியும். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலேருந்து மாறாமல் இருக்கிற ஒரே நடிகர் அவர் தான். அவருக்கு வந்து அப்படியே தான் இருக்கார். அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிறது பிடிவாதமாக இருப்பார். நல்ல மனுஷன். ஆனால் அரசியல்னு வந்து விட்டால் ஒரு பண்பு வேண்டும், ஒரு மரபு வேண்டும். அது ரெண்டும் இல்லை. அவர் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு அவர் வந்து இப்போ பேரம் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் வெளியே வந்துட்டு அதை விட ஒரு பெரிய காமெடி என்னென்னா, மன்மோகன் சிங் அவர்களை நான் சந்தித்தேன், அதாவது பிரதமரை நான் சந்தித்தேன். அவர் சொன்னார், நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்திருந்தா நான் நிறைய நல்லது பண்ணியிருப்பேன்னா அவர் சொன்னார். யார்? வாய் திறக்காத ஒரு பிரதமர். அவர் சொன்னாரா, நீங்க சீஃப் மினிஸ்டர், அதாவது இவர் சொல்றாரு, அவர் சொல்லல, அவர் இன்னும் வாயை திறக்கல. அவர் அப்படி சொன்னாரான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவர் எந்த பாஷையில் சொல்லியிருப்பாரு? துமாரா நாம் கியா ஹேன்னு கேட்டோன்னே நல்லா இங்கிலீஷ் பேசுறாருன்னு அவர் நினைச்சிருப்பாரோ? இல்லை, எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி நினைச்சிருக்கலாம், தவறாக நினைத்து கொண்டு வெளியே வந்து அப்படி சொல்லியிருக்கலாம். வந்து சொல்றாரு, இது நான் இல்லை, நான் அது கேட்கும் போகும்போது அடுத்தவங்க சிரிக்க போகும்போது எனக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா கூட நடித்தவர் இல்லையா. அவர் வந்து சட்டமன்றத்தில் நாக்க மடித்து அந்த வேஷ்டியை விட்டு அப்படின்னு சொல்ல போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன இப்படி நடந்துக்கிறாங்க, அதுவும் ஒரு பெண் முதலமைச்சர்கிட்ட இப்படியா நடந்துக்குவாங்கன்னு நான் உண்மையிலே வேதனைப்பட்டேன். ஆனால் ஒன்று அவர் தவறிவிட்டார். அவருக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற ஒரு அந்தஸ்து வந்து விட்டது. அரசியலில் அவர் ஒரு படி மேலே சென்று விட்டார். அந்த அந்தஸ்தை காப்பாற்ற தெரியவில்லை. ஓடி போயிட்டாரு. வரமாட்டேங்கிறாரு சட்டமன்றத்துக்கு. ஏன் வரமாட்டேன்றீங்க? இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடக்கும்போது புரட்சி தலைவி அவர்கள் தைரியமாக போவாங்க சட்டமன்றத்துக்கு. போய் ஒரு 1.5 மணி நேரம் விவாதம், குறைகள் எல்லாம் எடுத்து காட்டுவாங்க. அங்க திமுக ஆளுங்களை பதில் சொல்ல முடியாம திணறுவாங்க. அவ்வளவு தைரியம் ஒரு பெண்ணுக்கு இருக்க போகும்போது ஏன் உங்களுக்கு இல்ல? கலைஞர் அவர்கள் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அவர் சொல்லியிருக்காரு, அவர் ஒரு ஸ்டண்ட் நடிகர்னு. அவர் வந்து மூத்த கலைஞர்,
ரொம்ப வயதானவர், அவரை பற்றி பேச எனக்கு தகுதி இல்லை என்றாலும் ஒரு சின்ன திருத்தம், ஸ்டண்ட் நடிகர்கள் தைரியமானவர்கள், உயிருக்கு பயம் இல்லாமல் அங்கே வந்து வேலை செய்வார்கள். யாரை யாரு கூட ஒப்பிடுறீங்க? இந்த மாதிரி அங்கே ஒரு காமெடி நடக்கும்போது என்ன சொந்த சுயநலத்தை, மக்களோட நலனெல்லாம் இப்போ விட்டுட்டாங்க. அடுத்த வாட்டி அவர் பிரச்சாரம் வந்து மக்களே அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்கணும். கேட்பீங்களா? ஏங்க நீங்கள் சட்டமன்றம் போகலன்னு நீங்கள் கேட்கணும். போங்க, போய் தைரியமா நில்லுங்க. ஆனா எங்கள் தலைவர் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி விட மாட்டாரு. அவருடைய தொகுதிக்கு என்னென்னால் செய்ய வேண்டும் என்று தினமும் அவர் சிந்தித்துக் கொண்டு அதுக்காக செயல்பட்டு கொண்டு, அது யாரா இருந்தாலும் சரி நேராக போய் இல்லைங்க அந்த பிரிட்ஜ் திறக்கணும், அது பண்ணணும், அந்த வீடு காலி பண்ணணும், அது கூட அவரே செய்யறாரு. அந்த மாதிரி செயல் பண்ணுவாங்க. எதுக்காக வந்திருக்கிறோம் அரசியலுக்கு? ஏன்னா அவர் பெரிய நடிகர், அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. எப்படி ஒரு சைக்கிள் ஓட்டி பேப்பர் போட்ட ஒரு சரத்குமார், அதற்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் ஆனாரு, அதுக்கப்புறம் ஒரு நடிகன், கஷ்டப்பட்டு ஒரு சுப்ரீம் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அவரை உயர்த்தி கொண்டார். இன்னைக்கு ஒரு கட்சியை நடத்துற தன்மையை அவர் பெற்றுக்கொண்டார். அப்படி இல்லை இருக்கணும். இதுதான் உங்கள் தலைவர். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நான் வந்து அவங்கள பற்றி நான் ஜாஸ்தி பேசக்கூடாதுன்னு நினச்சேன். பட் அவங்கள பார்க்க போகும்போது எனக்கு ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருது. எங்களை வந்து நான் வந்து நிறைய நெடுந்தொடர் எல்லாம் தயாரிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சித்தி பார்த்துருப்பீங்க, ஏன் அண்ணாமலை பார்த்துருப்பீங்க, இப்போ வாணி ராணி பார்த்துட்டு இருப்பீங்க. சில பேர், நிறைய பேருக்கு அது பிடிக்கான சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க நெடுந்தொடர் எப்போ பார்த்தாலும் கதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இப்படியெல்லாம் ஒரு கதை நடக்குமா? ஆனால் நீங்கள் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நெடுந்தொடர் மாதிரியே தான் போயிட்டுருக்கோம். இப்போ திங்கக்கிழமைன்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு குடும்ப சண்டை நடக்கும். அந்த குடும்ப சண்டையில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக அவங்க வெளிநடப்பு இவங்க வெளிநடப்பு இதெல்லாம் நடக்க போகும்போது வெள்ளிக்கிழமை ஆனோடனே கண்கள் பணிந்தன, இதயம் துடித்தன அப்படின்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை தொடரும்னு போடுவாங்க. அப்புறம் அடுத்த திங்கக்கிழமை வந்து 2Gன்னு ஒரு புது மேட்டர் வந்துடும். அதில் வந்து கனிமொழி அவர்களும் ஜாஃபர் சேட் அவர்களும் பேசுகிற டேப்புங்கள்லாம் வெளியிடுறாங்க. அதை கேட்டோன்னா அந்த அம்மா மனசு உடைஞ்சு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்றாங்க. அது வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை அதுவும் தொடரும். அப்புறம் அடுத்த திங்கக்கிழமை எடுத்திங்கன்னாங்க அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் சண்டை. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. ஏன் அடிச்சுக்கிட்டாங்க? விஜயகாந்த் அவர்களுடன் சேரக்கூடாதுன்னு அழகிரி சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இல்லை, கூட்டணி பற்றி பேச போகும்போது அவர் கூட பேசக்கூடாதுன்னு ஏதோ சண்டை நடக்கு. அந்த சண்டையில் வெளியே வந்தோடனே வெள்ளிக்கிழமை போட்டு விட்டாங்க. அதுவும் தொடரும் அப்படின்னு போட்டோன்னா அடுத்த திங்கக்கிழமைக்கு போச்சு அந்த கதை. ஏங்க எங்களை கிண்டல் பண்ணுறீங்க? இதெல்லாம் நடக்குதுங்க. இப்போ நானா சொல்கிறேன், இது நானா சொன்ன கதை இல்லை, இது நடக்கிற கதை, மக்கள் மத்தியில் பேசுகின்ற கதை, எல்லாருக்கும் தெரிந்த கதை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். உடனே அந்த தொடரும் போட்டோன்னா அடுத்த திங்கக்கிழமை இன்னொரு கதை ஆரம்பிக்குது. நாங்கள் விஜயகாந்தோட சேர மாட்டோம், என்னமோ ஒரு குழப்பம் நடக்குது. ஆனால் நெடுந்தொடர், அதை விட என் வாணி ராணி பரவாயில்ல, நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு. என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கா இல்லையா? அந்த மாதிரி அவங்க சூழ்நிலை, அவங்க அந்த எனக்கு இந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்தால் அது ஒரு அரசியலில் ஒரு குழப்பம் வரும். ஆனால் சமத்துவ மக்கள் கட்சியில் எங்களுக்கு அப்படி இல்லை. நாளைக்கு உங்களில் ஒருவர் இங்கே அமர வேண்டும், நல்ல ஒரு உயரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், நல்ல ஒரு அரசியலில் முன்வர வேண்டும் என்று நாங்கள் வழி நடத்த வேண்டும். இப்படிதான் நாங்கள் கட்சி நடத்தணும். நாளைக்கு நாங்கள் இல்லைன்னா இந்த கட்சி நடக்கணும், இந்த கொள்கையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், அப்படிதான் நீங்கள் இருக்க வேண்டும், எல்லாரும் தலைவராக வேண்டும். எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே? ஐயோ சண்டைன்னு பேசணும்னு இங்கேயும் சண்டை போடுவாங்க, அது மாதிரி. ஆனால் ஒன்னே ஒன்று, இவங்க குடும்ப சண்டையில் நடுவில் ஒன்னே ஒன்று நான் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இறுதி கட்ட போர் இலங்கையில் நடக்கும் போது அங்கே சென்டர்லையும் உட்கார்ந்துகிட்டு, அப்ப தமிழகத்திலையும் அமர்ந்திருக்கிறீங்க ஆட்சியில், அங்க தமிழர்கள் சாகுகின்ற போது ஒரு வார்த்தையும் சொல்லாமல்
அப்ப சும்மா இருந்தீங்களே, தமிழ் இனம் உங்களை மன்னிக்குமா? அது இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும். தமிழ் இனம் உங்களை மன்னிக்குமா? இப்ப இந்த தேர்தல்ல ஆமா சரி, அடுத்த கதைக்கு வருவோமே. சமத்துவ மக்கள் கட்சிக்கு எவ்வளவு சீட்டுங்க? நான் நிக்க போறேனா? திருநெல்வேலியில் நிக்க போறேனா? தூத்துக்குடியில் நிக்க போறேனா? இப்படி எல்லாம் எழுத நின்னா தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது இல்ல முக்கியம், சீட்டுகள் முக்கியம் இல்லை. நீங்கள் இருக்கிறீர்களே ஒவ்வொரு தொண்டனும். நான் ஒன்னே ஒன்று இங்க சொல்லி நான் என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் செயல்படுகின்ற விதத்தில் 2016 ஒரு மிகப்பெரிய சக்தியா தனித்து நிற்கும் சமத்துவ மக்கள் கட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும். தனித்து நிற்க வேண்டும். உங்கள் சக்தியை நீங்க வளர்க்க வேண்டும். சீட்டு கொடுக்கறாங்க இல்ல எதுவா இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் ஒரு தனியாக நின்று செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்க வேண்டும் என்று உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இங்கே வருகை தந்த அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி, எனக்கு இந்த வாய்ப்பளித்த எங்கள் தலைவர், என் கணவர் திரு சரத்குமார் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் நிர்வாகி அனைவருக்கும், இங்க வந்திருக்கிற பத்திரிகைக்காரர்களுக்கும், உட்காருங்க தம்பி, உட்காருங்க உட்காருங்க, ஒன்றும் நடக்கல, உட்காருங்க, காவல்துறை அவர்களுக்கும் அனைவருக்கும் என் நன்றி. வேற யாராவது விட்டாலும் மன்னித்திடுங்கள். எல்லாருக்கும் என் நன்றியை சொல்லி, நீங்கள் அனைவரும் தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். நிறைய பெண்கள் பிள்ளைகளோட வந்திருக்கீங்க. எல்லாம் பத்திரமா வீடு போய் சேருங்க. உங்களுக்காக உங்க அம்மா தங்கச்சி எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்டும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால மறக்காம நல்லா பத்திரமா போய் வீடு சேருங்க. நிறைய பேர் பஸ்ஸில் ஏற்பாடு பண்ணுவாங்க, காருங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் தலைவர் உங்களுக்கு ட்ரெயினே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா ஒரு டென்ஷன் கம்மியாகும், நீங்கள் போய் வீடு பத்திரமா சேருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதனால் நீங்கள் நான் சொன்னது மனதில் வைத்துக்கொண்டு எங்களுக்கு 2016 ஒரு இலக்கு என்று மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் என்று கூறி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.